in India have connected well with President Trump. The words of candidate Trump, अब की बार ट्रंप सरकार, rang loud and clear, and 46%, we're charging them 24%. India, very, very tough, very, very tough. The Prime Minister just left. He's a great friend of mine, but I said, you're a friend of mine, but you're not... அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு, இந்த செய்தியொட்டி கடந்த ஒரு வாரமாக பரபரப்பாக பேசிட்டு வந்துட்டுருக்குறோம். குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் 100 நாடுகளுக்கு பார்த்திங்கன்னா வரி விதிப்பு அதிகரிக்க செஞ்சுருக்காரு. அதில் இந்தியாவிலையும் பிரேசிலும் 50% வரி விதிப்பு. இதனோட பாதிப்புன்றது இன்றைக்கி இந்தியாவில் சூரத்து, நொய்டா, தமிழ்நாடு வரைக்கும் அந்த பாதிப்புன்றது ஏற்பட்டிருக்குது. அது குறிப்பாக என்ன மாதிரியான துறைகள்னா ஜவுளித்துறைகள், கார்மெண்ட்ஸ், அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா உலோகங்கள், இந்த மாதிரியான துறைகளெல்லாம் இன்றைக்கி பாதிப்புன்றது ஏற்பட்டிருக்குது. இதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய காரணம் என்ன? அமெரிக்கா ஏன் இப்படி செய்யணும்? இந்தியா ஏன் இப்படி திண்டாடிக்கிட்டு இருக்கிறான்? சீனா கூட போகிறதா, ரஷ்யா கூட போகிறதா, ஜப்பான் கூட போகிறதா, இல்லை மீண்டும் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறதா? இப்படியாப்பட்ட குழப்பங்களோட தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் சூழலும் நம்மளோட உள்நாட்டு அரசியல் சூழலும் இருக்குது. முதல்ல ஏப்ரலில் பார்த்திங்கன்னா ட்ரம்ப்பு ஆட்சிக்கு வராரு. வந்தவொடனே சில பொருளாதார சீர்திருத்தங்களை நான் செய்ய போகிறேன்னு அறிவிக்கிறாரு. அதில் ஒன்று தான் இந்த வரி விதிப்பு. முதல்ல ஒரு கட்டமாக இந்தியாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அதாவது நீங்கள் ஒப்பந்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அமெரிக்காவோட போடணும். அடுத்த கட்டமாக ரஷ்யாவிலேயே நீ எண்ணெய்கள் வாங்கக்கூடாது. அது என்ன ரஷ்யாவில் எண்ணெய் வாங்கக்கூடாது? அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒரு டாலரில் நான் வாங்கி அதை இந்தியாவில் நான் அதை சுத்திகரித்து விற்றேன் அப்படின்னா அதில் இங்கே இருக்கக்கூடிய அதானி, ரிலையன்ஸுக்கு பெரும் நஷ்டமாகும். அதே நம்மளோட காசு எடுத்துன்னு போய் நேராக ஈரான்கிட்டையோ இல்லை ரஷ்யாக்கிட்டையோடு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் கம்மியான விலையில் வாங்கலாம், அதிகமான லாபத்தை ஏற்படுத்தலாம். மோடி அதானே விரும்புவார். அப்போது அவரோட விருப்பம் என்னவாக இருக்குது? வேறு வழி இல்லாமல் போயிட்டு ரஷ்யாவில், ஈரானில் போயிட்டு எண்ணெய்களை, இன்னும் சில கச்சா எண்ணெய்களை வாங்குறது அப்படின்ற ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கிறார். இது அமெரிக்காவுக்கு எரிச்சல் ஊட்டுது. இதை பற்றியான பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அது தோல்வி அடையுது. இருந்தாலும் இந்தியா ஒரு கட்டத்தில் சமாளிச்சுட்டே வரான். அப்படியே சமாளிச்சுட்டு ட்ரம்ப்புக்கு ஒரேடியாக கோவம் வருது. உடனே என்ன செய்கிறான்னா ஆகஸ்ட் 27 பார்த்திங்கன்னா 50% வரி விதிப்பு. அதுக்கு முன்னாடி 25% இருந்தது. அப்போ இதனோட பாதிப்புகள்ன்றது இன்றைக்கி சமீபத்தில் இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கும்போதே தூத்துக்குடி ஹார்பரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 கண்டெய்னர் இறால் திருப்பி அனுப்பப்படுதாங்க. யாரும் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பூரில் 40% பேருக்கு வேலை வாய்ப்புன்றது இல்லாமல் போகுது. ஜவுளி முதலாளிகள்லாம் கதற ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் போயிட்டு இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றுமதிக்கான சங்கம் ஒன்று இருக்குது. அதாவது அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன், சுருக்கமாக பார்த்திங்கன்னா அவங்க FIEO அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய செயலாளர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நடவடிக்கையை இந்தியா எப்படி எங்களுக்கு உதவணும் அப்படின்றது சொல்கிறாருன்னா, முதல் விஷயம் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கை இந்தியா மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சில மானியங்கள் கொடுக்கணும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த செய்யணும். அதுக்கு அடுத்த கட்டமாக பிற நாடுகளில் FTA ஒப்பந்தங்களை போடணும். அதாவது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஐரோப்பிய பிற நாடுகளில் போகிறதுக்கான வழிவகைகளை செஞ்சு கொடுக்கணும். ஏன்னா அமெரிக்காவில் தேக்க முடியுது. அதனால் மற்ற ஐரோப்பிய நாடுகளில் இதை ஏற்றுமதிக்கு உதவி செய்யணும். இறுதியாக ஒன்று சொல்கிறார், அதான் முக்கியமானது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீண்டும் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நல்கி அந்த உறவை மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது
இந்த இந்தியா அமெரிக்காவிலேயே இந்த மாதிரியான முரண்பாடுகள் ஏன் வருது, ஏன் திடீர்னு வந்து ஏற்கனவே திட்டமிட்டது தான் இந்த சூழலில் டக்குன்னு வந்து ஜப்பான் வந்து கிளம்புறாரு. ஜப்பான் பயணம் முடிச்சுட்டு மோடி என்ன செய்யறதுனா அடுத்த கட்டமாக சீனாவில் நடக்கக்கூடிய அந்த SCO அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்க இருக்கிறார். முதல்ல ஜப்பானில் போகிறப்போ அங்கே வந்து சில ஒப்பந்தங்களை வந்து போடுறார். மறுபடியும் ஏன் சீனாவுக்கு போகிறார்? இதெல்லாம் வந்து ஒரே குழப்பமாக இருக்கும் நம்மளுக்கு இதை பற்றி. அப்போ சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உலக அரசியலை இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தாதாவா யாருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். அதை வந்து சுருக்கமாக அரசியல் வார்த்தையில் ஒற்றை துருவ மேலாதிக்க ஒரு வல்லரசாக வந்து அவன் இருக்கிறான். அந்த வல்லரசுக்கு எதிராக இன்றைக்கி வந்து இருக்கக்கூடியதில் தான் ரஷ்யா, வளர்ந்து வரக்கூடிய சீனா. இந்த 2 நாட்டாமைகளுக்கு இடையே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய முரண்பாடுன்றது வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. ஆரம்ப கட்டத்தில் இது வர்த்தக போராக துவங்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது உக்ரைன் மூலமாக போருன்ற வடிவில் இன்னும் பல விஷயங்களாக அடுத்தடுத்த கட்டமாக நகர வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த முகாம்கள் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்றது நம்ம பார்க்கணும். ஒரு பக்கம் ஒற்றை துருவம் பெரிய நாட்டாமல் இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் சின்ன சின்ன நாட்டாமைகள் அடுத்ததான் நான் தான் ஊரில் பெரிய ஆளாக வந்து வளரணும் அப்படின்னு துடிக்கக்கூடிய ரஷ்யாவும் சீனாவும் அதுக்கு இடையில் சில கூட்டமைப்புகள் இருக்குது. இதை பற்றி நம்ம எளிமையாக கொஞ்சம் இன்னும் சுருக்கமாக ஒரு டெக்னிக்கலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அமெரிக்கா தலைமையில் குவாட்ன்னு இருக்குது. அதாவது அதில் யாராக இருக்காங்கன்னா ஜப்பான் இருக்காங்க, ஆஸ்திரேலியா, இந்தியா. இதுக்கு தலைமை வைக்கிறது அமெரிக்கா. இது வந்து குவாட்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சீன தலைமையில் SCO ஷாங்காய் கூட்டுறவு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எதிராக இந்த அமைப்பும் இருக்குது. அப்போ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலக மேலாதிக்கம் செலுத்துறதுக்கு அமெரிக்கா ஒவ்வொரு நாடுகள்லேயும் பல கூட்டமைப்புகளை ஏற்படுத்தி வச்சுருக்கிறான். அதுக்கு எதிராக நானும் வளருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னா சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து ஒரு பல்துருவ ஒரு ஒழுங்கமைப்பை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துகிறோம். ஜிஜிபிங் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி உலகமயமாக்கல்றது வந்து எல்லாரும் வந்து போட்டியிடணும், இதில் எனக்கு மட்டும்தான் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு பகிரங்கமாக இருக்கிறார். ஆனால் இன்னும் சீனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோசியலிச நாடு அப்படிலாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. ரஷ்யாவும் சீனாவும் அந்த சோசியலிச கூறுன்றது வந்து இல்லாமல் போயிடுச்சு. அது உலகமயமாக்கலுக்குள்ளே வந்துடுச்சு. அவன் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்கிறான்னா, எப்படி வந்து ஒரு அமெரிக்கா ஒரு உலக வர்த்தக மையம் உருவாக்கி எல்லாமே டாலர் கட்டுப்பாட்டுகளில் கொண்டு வந்து நாட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா அடிமைப்படுத்தி வச்சுருக்கானோ, அதே மாதிரி நானும் என் வசம் படுத்தணும் அப்படின்றதுக்கு ஒரு ஈக்குவலாக தான் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த SCO, பிரிக்ஸு இந்த மாதிரியான அமைப்புகள். அப்போ இதில் தான் இன்றைக்கி வந்து மோடி என்ன செய்கிறாருன்னா ஒரு திண்டாடுறாரு எந்த பக்கம் போகிறதுன்னு சொல்லிட்டு. அதோட ஒரு படி போய் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர்களும் சரி, பிற நாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர்களும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா இந்த சூழ்நிலையில் ஒரு ராஜதந்திரமான ஒரு முடிவு எடுக்கணும். அதுவும் குறிப்பாக அந்த பிபிசியில் சில மிஸ்ரா போன்ற ஒரு சில பொருளாதார அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போதைக்கு சீனா பக்கம் போகிறதும் ரஷ்யா பக்கம் அந்த போகிறதுன்றது வந்து நல்லது, ஆனால் நிரந்தரமாக அங்கே இருக்குதுன்றது என்றைக்கும் ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அமெரிக்கா பக்கமும் நாம் வந்து அதை விட்டுறக்கூடாது அப்படின்றதான் இப்போ இருக்க ஒரு குழப்பமான ஒரு அரசியல் சூழ்நிலையாக வந்து இருக்குது. அப்போது இங்கே வந்து ரொம்ப கத்திக்கிட்டு இருப்பானுங்க இல்லையா அந்த சங்கி பயலுக, சீனாவோட டிக்டாக் பேன் பண்ணிட்டேன் சரிங்களா, ரஷ்யா கம்யூனிஸ்ட் நாடு நம்மளுக்கு எதிரி, இன்றைக்கி எந்த முகத்தை வச்சுட்டு என்ன பேசுவானுங்க. அப்போது இதெல்லாம் வந்து இந்த மோடி யாருக்காக இதெல்லாம் செய்கிறாரு? இங்கே இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் அங்கே போய் வாங்கினதோட விளைவு இன்றைக்கி எங்கே தேர்ந்து விட்டுருக்கு தெரியுதுங்களா? அப்போது தேசம் கடந்த இந்த தரகு முதலாளி நலனுக்காக யார் பக்கம்லாம் போகணுமோ ஒரு வெத்தலை பொட்டி மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே வந்து 2 ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டுன்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து அமெரிக்காவுக்கும் பக்கம் போகிறதா இல்லை வந்து ரஷ்யா சீனா பக்கம் போகிறதா ஏற்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருக்குது. ஒரு பாட்டாளி வர்க்க கட்சியாக இருக்கக்கூடிய நாம் முன்வைக்கும் தீர்வு என்ன? ஒரு உலக போர்த்தந்திரம் நமக்கு இருக்குது. அதாவது இன்றைக்கி பிரதான எதிரியாக இருக்கக்கூடியவன் யாருன்னா அமெரிக்க ஏகாதிபத்தியம் தான், ஒற்றை துருவ மேலாதிக்க. அவன் தான் நாட்டாமை மாதிரி இருக்கான். முதல்ல அவனை வந்து ஒழிக்கிற வேலை தான் நாம் வந்து செய்யணும். அவனை ஒழிக்கிறது தான், ஜனங்களை ஒழிக்கிறது இல்லை.
அந்த ஒற்றை துருவ மேலாதிக்க அந்த சிந்தனை, அந்த அரசு கட்டமைப்பு இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையும் வந்து ஒழிக்கிற வேலை செய்யணும். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்படுற நாடுகள்லாம் ஒன்றிணைன்னு சொல்கிறோம். அதுக்கு மேல்நிலையே வல்லரசாக இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பாக சொல்லப்போனால் வளர்ந்து வரக்கூடிய சீனா, ரஷ்யா, இந்த மாதிரியான நாடுகள் இருக்கக்கூடிய முரண்பாடை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு கையாளணும்னு சொல்கிறோம். இல்லை என்றால் ஒன்று இவர்களோட சரணடையணும், இல்லை அவர்களோட சரணடையாக தான் போகும். அப்போ ஒடுக்கப்படுற நாடுகள் இருக்கவர்களெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும். அந்த உள்நாட்டில் அதுக்கு இருக்கான ஒரு போராட்டத்தை நாம் முன்மொழிய வேண்டும்னு சொல்கிறோம். அப்போது இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை, போயிட்டு ஐரோப்பா நாடுகள் எனக்கு சந்தை பிடிச்சின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையா, முதலாளிகளோட சங்கம், ஏற்றுமதியாளர்களோட சங்கம் கேட்குறாங்க இல்லையா, இந்த உள்நாட்டிலே ஏன் உற்பத்தி செய்யக்கூடாது, அது இங்கேயே விற்கக்கூடாது அப்படின்ற சிந்தனை ஏன் வரமாட்டேங்குது? அப்போ மோடி கும்பல் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து சுய பொருளாதாரத்தை கட்டி அமைக்கிறோம். இதெல்லாம் வந்து பம்பாத்து பேச்சு தாங்க. அதுக்கான அடிப்படை கட்டமைப்புகளே இன்றைக்கி இல்லாமல் போகுது. ஏன்னா இந்த உலகமயமாக்கல் உருவாக்கி இருக்கிற சூழல் இருக்கு இல்லைங்களா, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தடையில்லாத ஒரு போட்டி வரும் அப்படின்னு சொன்னானுங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவனுக்கு சொன்னதுக்கே எதிராக இன்றைக்கி வந்து நின்றுக்கிட்டு உள்ள நாய் சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ இன்றைக்கி வர்த்தக போர் நாளைக்கு உலக போராகவும் மாறத்துக்கான சூழல் ஏற்படுது. அப்போ இதை நாம் முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது இது யார் நலனுக்காக இந்த மாதிரியான வர்த்தக போர் நடக்குது, அது உள்ள யார் பிரதிபலன் அடைகிறான் அப்படின்றது தான் பார்க்கணும். நேற்று வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் என்னப்பா ஏகாதிபத்தியம், இந்த முதலாளித்துவம், இது தேவையில்லாத ஒரு சொல்லெல்லாம் பயன்படுத்திட்டு வந்தீங்க, அங்கே ஏதோ மாஸ்கோவில் மழை பெஞ்சால் இங்கே எதுக்கு வந்து கொடை பிடிக்கிறது, இப்படிலாம் கேட்டிருந்தாங்க இல்லையா. இன்றைக்கி இந்த உலகமயமாக்கல் எப்படி வந்து சாமானிக்கும் புரிஞ்சு வச்சுருக்கு பார்த்தீங்களா. மீன் பிடிக்க தொழில் செய்கிறவன், கார்மெண்ட்ஸில் வேலை செய்கிறவன், எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் ஒரு வரி போட்டானா இங்கே இருக்கிறவனுக்கு எப்படி பாதிப்புன்றதுக்கு நேரடியாக உணர்றமா இல்லையா. அப்போது இந்த சங்கிலி பிணைப்பை நாம் பாட்டாளி வர்க்கம் உடைத்தால்தான் நமக்கான தீர்வை இங்கே எட்ட முடியும். ஆக இந்த உலக மேலாதிக்க இந்த வல்லரசு நாம் வந்து வீழ்த்துவோம். இந்த மேல்நிலை வல்லரசுகளுடைய முரண்பாட்டை சரியாக கையாண்டு ஒரு செயல்தந்திரத்தை வகுத்து முன்னேறுவோம். நமது நாட்டில் ஒரு ஜனநாயக கூட்டரசுக்கான ஒரு பொருளாதார சூழலை உருவாக்க போராடுவோம். இதுதான் நம் முன்னிருக்கக்கூடிய தீர்வாக நாம் பார்க்குறோம். அந்த வகையில் நாம் ஒரு ஜனநாயக கூட்டரசு வடிவை நோக்கி செல்வோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.